சம் உள்ள போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ப்ரொவிஷன் சொல்றேன். ஓகேவா? டன். ஸோ உங்க புக்ல எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் வந்து உங்க புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 540. இதுதான் பழைய புக்கு, அதாவது முன்னாடி இருந்த புக்கு இதுதான். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டேக்ஸ் எல்லாத்துக்கும் படிச்சோம். இங்கிலீஷ் வரைக்கும் பார்த்தோம், HUFக்கு பார்த்தோம், பிளஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்படி பண்ணணும், இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் த பர்சன்ஸ்க்கு எப்படி எப்படிலாம் பண்ணணும், அதாவது ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிமும் பார்த்தோம், ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸும் பார்த்தோம். இப்போ ஏஓபி பிஓஐ மட்டும் அதுல கவர் ஆகாம இருந்திருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ ஏஓபி பிஓஐ மட்டும் என்னென்னலாம் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஏஓபிக்கு எப்படி நீங்க பண்றீங்களோ அதே மாதிரி தான் பிஓஐக்குமே. ஓகேவா? ஸோ அதனால அதுல எல்லாமே ஒரே ப்ரொவிஷனா, இந்த ஒரு பேஜ் தான். இந்த ஒரு பேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் நீங்க பர்ஃபெக்டா புரிஞ்சிருச்சு, மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஓபி பிஓஐ ஈஸி. ஓகேவா? பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரி, ஓகே. Now 40BA. In case of AOP BOI, any payment of interest, salary, bonus, commission, or remuneration made by such AOP or BOI to a member of such association or body shall be disallowed. என்னது? இப்போ AOP இருக்கு அப்படின்னா இஸ் அசோசியேஷன் ஆஃப் பர்சன். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ ஒரு ஏஓபி இருக்கு அப்படின்னா தேர் ஆர் 10 மெம்பர்ஸ். 10 மெம்பர்ஸ் ஒன்னா சேர்ந்து தான் இந்த ஏஓபியை வந்து அசோசியேட் ஆஃப் பர்சன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க, கரெக்டா? அந்த 10 பேருக்கான பெனிஃபிட்காக. ஸோ இப்போ இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 10 பேருக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட், சேலரி, போனஸ், கமிஷன், ரெமுனரேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஏஓபி வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த 10 மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி ஷால் பி டிஸ்அலோடட் சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் எக்ஸம்ஷன். ஆனா இது எல்லாமே டிஸ்அலோடட். ஆனா கீழே இருக்கக்கூடிய எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் போக என்னென்ன எக்ஸம்ஷன்? ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன் பாருங்க. Where interest is paid by AOP BOI to its member, as well as interest is received by AOP BOI from its member, then only net interest so paid is disallowed, which means இப்போ நீங்க டிராயிங்ஸ் அப்படின்ற சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்ட்னர்ஷிப்ல, கரெக்டா? இப்போ டிராயிங்ஸ் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன், கரெக்டா? இதுக்கான இன்ட்ரெஸ்ட் நான் பார்ட்னர்ஷிப்புக்கு கொடுப்பேன், ஃபேமுக்கு நான் கொடுப்பேன். என்னடா இது? சோ ஃபேமுக்கு நான் கொடுப்பேன் இன்ட்ரெஸ்ட். இப்போ இன்கேஸ் நான் கேபிட்டல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ஃபேம் கொடுக்கும், கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் நான் ரிசீவ் பண்ணுவேன் பை பார்ட்னர். இப்போ இங்க என்ன நடக்குது? இந்த ஏஓபி பிஓஐல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சேம் கான்செப்ட். இப்போ நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற நிலைமையில இருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் வாங்குற நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா ஒன்லி நெட் இன்ட்ரெஸ்ட், அதாவது நான் கொடுக்கணும் எவ்வளவு வாங்கணும் அது ரெண்டுத்தையும் கழிச்சுட்டு எக்ஸாக்டா நான் எவ்வளவு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்க வேண்டியது 20,000 ரூபாய், ஆனா எனக்கு ஃபேம் கொடுக்க வேண்டியது ஒரு 10,000 ரூபாய். இப்போ நெட்டா நான் எவ்வளவுதான் பேலன்ஸ் கொடுக்கணும்? ஃபேமுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா போதும். இப்போ உல்டா சினாரியோ, இன்கேஸ் ஃபேம் எனக்கு கொடுக்க வேண்டியது 20,000 ரூபாய், நான் ஃபேமுக்கு கொடுக்க வேண்டியது 10,000 ரூபாய் அப்படின்னா உல்டா சினாரியோ ஃபேம் எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கும். புரிஞ்சுதா? நெட்டா சம் பார்த்தா உங்களுக்கு புரியும். சோ பட் ஆனா நெட் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க வந்து டிசால்வ் பண்ணணும். டிசால்வ் பண்றது நெட் இன்ட்ரெஸ்ட் டிசால்வ் பண்ணுவீங்க. ஓகேவா? சம் பார்க்கும்போது நான் சொல்றேன், யூ ஜஸ்ட் ரிமெம்பர் நெட் இன்ட்ரெஸ்ட் டிசால்வ் பண்ணணும்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? However, no such adjustment shall be made where interest is paid to a member and received from another member. In case இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ நடக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெம்பருக்கு பதில் இன்னொரு மெம்பருக்காக அவங்க பிகாப் ஆஃபா எடுத்து ரிசீவ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா then that will be not considered, which means அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அங்க நடக்காது. அது செகண்ட் பாயிண்டே சொல்லிப்போம் பாருங்க. Where interest is paid by AOP BOI to any member or vice versa on behalf of any other person, அவருக்கு பதிலாக வேற ஏதாவது பர்சன்ஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னா then such interest shall be allowed. ஓகேவா? அதாவது இப்போ இந்த 10 பேருக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 பேர்ல நான் ஒருத்தன் ஜனான், நான் ஒருத்தர் இருக்கேன். ஆனா இந்த 10 பேர்ல வந்து பாலா ஒருத்தர் கிடையாது. பாலா வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனா அந்த 10 பேர்ல ஒருத்தர் அவர் கிடையாது. சோ நான் என்ன சொல்றேன்னா எனக்கு பதிலா நீங்க பாலா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ இது அலோடா ஏஓபி பிஓஐ கையில அப்படின்னு கேட்டா எஸ் அலோடட். ஏன்னா அது ஜனா ரிசீவ் பண்ணல, ஜனா இடத்துல இருந்து பாலாவா ரிசீவ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு பர்சன் நான் கொடுக்கணும்னா தென் தட் இஸ் அலோடட். இன்கேஸ் அதை நானே ரிசீவ் பண்ணிருக்கேன் அப்படின்னா தென் என்கிட்ட வந்து என்ன ஆகும்? அது டிசால்வ் பண்ணிடுவாங்க, அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் வந்து டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஓகே, தட் இஸ் செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட்
தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்கான், வேற இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்ட் பை ஏஓபி பிஓஐ டு எனி மெம்பர் ஹூ இஸ் மெம்பர் இன் ரெப்ரசன்டேட்டிவ் கெபாசிட்டி ஆர் வைஸ் வெர்சா. சோ இப்போ நான் வந்து எனக்கு பதிலா பாலா போய் வாங்கணும், பியோஹாப்பா இருந்து வாங்கணும்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். இன்கேஸ் எனக்கு பதிலா ரெப்ரசன்டேட்டிவா கூட ஒருத்தர் போலாம் இல்லையா, என்ன ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பதிலா. நீங்க இந்த பார்ட்னர்ஷிப் பண்றாங்க கம்பெனி ஆக்ட்ல பாத்தீங்கன்னா டேரக்டர்ஸ்க்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டேரக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டேரக்டர் வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஆனா அவருக்கு ஏதோ சம்திங் எமர்ஜென்சி இல்ல ஏதாவது பிசினஸ் விஷயமா அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னா தென் he'll present his representative in the meeting. ஓகேவா, அந்த மீட்டிங்ல வந்து அவர் ரெப்ரசன்டேட்டிவ் பிரசன்ட் பண்ணுவாரு. பிகாஸ் தே ஆர் டு ரெக்கார்ட் த மினிட்ஸ், என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு அவங்க மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த டேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் யாருக்காவது நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது கூட அலோடடா. ஓகேவா, சோ எப்பதான் டிசல் ஆகும், அந்த பர்சனா அதை வாங்கியிருந்தா மட்டும்தான் அது டிசலோடு. ஓகே, சோ திஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். டன். சோ நெக்ஸ்ட், இப்போ எப்படி நம்ம வந்து ஏஓபிக்கு டாக்ஸ் கட்டுறது, லெசன்ஸ் டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா இங்க ரெண்டு விஷயம் கொடுத்துருக்கான். when shares are determined and known. என்னன்னா இது ஷேர்ஸ், இந்த ஷேர்ஸ் ஆனா நம்ம ஷேர் வாங்கி விற்கிறவங்க கம்பெனி அந்த ஷேர்ஸ் கிடையாது. இப்ப 10 மெம்பர் இருக்கான்னு நான் சொன்னேன் இல்லையா, 10 மெம்பரும் இந்த ப்ராஃபிட்டை பிரிச்சுப்பான் இல்லையா, ப்ராஃபிட்டை வந்து ரேஷியோ வைஸ் செக்ரிகேட் பண்ணிப்பானுங்க இல்லையா. இந்த ரேஷியோ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கீழே இருக்கிற இந்த மூணு பாயிண்ட் கொடுத்துருக்கா இல்லையா, இது மாதிரி டாக்ஸ் பண்ணுங்க. இன்கேஸ் அந்த 3 பேரோட அந்த பிரிக்கிற ரேஷியோ உங்களுக்கு தெரியல, அந்த ப்ராஃபிட் செப்பரேட் பண்ற ரேஷியோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்க கொடுத்துருக்க மாதிரி இந்த 2 பாயிண்ட்ல கொடுத்துருக்க மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷேர்ஸ் வந்து பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் ஏக்கு வந்து இவ்வளவு போகணும், பிக்கு வந்து இவ்வளவு போகணும், சிக்கு வந்து இவ்வளவு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன சொல்லியிருக்கான், வேர் none of the members has taxable income excluding the share income of AOP, which means எந்த மெம்பருமே அதுல இருக்கக்கூடிய எந்த மெம்பருமே ஏஓபி இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ பி சி 3 மெம்பர் இருக்காங்கப்பா. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பா 10,000 20,000 30,000 இப்படி இருக்குப்பா. இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகேவா, இப்போ இவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஓபியோட மெம்பர்ஸ். கரெக்டா, 3 பேருமே ஏஓபியோட மெம்பர்ஸ். இப்போ ஏஓபி என்ன பண்ணும், இதுக்கு ஏஓபிக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். கரெக்டா, இந்த ப்ராஃபிட்டை வந்து பிரிச்சு கொடுக்கும், 3 பேருக்குமே பிரிச்சு கொடுக்கும். திஸ் இஸ் த ரைட் வே, ரைட்? ஸோ பார்ட்னர்ஷிப் மாதிரி தான் ஏஓபி பிஓஐயும். ஸோ பிரிச்சு கொடுக்குது அப்படின்னா இது வந்து ஒரு 2,20,000. இங்க வந்து ஒரு சரி ஈக்குவல் ரேஷியோ வச்சிருக்கோம், எல்லாத்துக்குமே 2,20,000, 2,20,000. கரெக்டா, சோ இப்போ டோட்டல் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிஜிபிபி கீழே வரும். இப்போ இது டோட்டல் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,30,000, இங்க 2,40,000, இங்க 2,00,000, இங்க நான் 40,000 மாத்திக்கிறேன், 2,60,000 போட்டுக்கிறேன். இப்போ இப்படி பார்க்கும்போது இதுல யாரு ஓல்டு ரெஜிம் படி, இப்போ இப்படி பாக்குறோம். இப்படி பார்த்தோம்னா டோட்டல் இன்கம் இவ்வளோ. கரெக்டா, இப்போ இந்த டோட்டல் இன்கம்ல யார் வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி வராங்க, உங்களுக்கு யார் டாக்ஸ் கட்டுற மாதிரி தோணுது இந்த 3 பேர்ல? இப்போ 2,60,000 சி. கரெக்டா, இப்போ இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா இப்போ அந்த பாயிண்ட் போய் நான் அகைன் படிக்கிறேன். இந்த பாயிண்ட்ல வேர் none of the member has taxable income excluding the share income of AOP. அதாவது ஏஓபில இருந்து வந்திருக்கக்கூடிய இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க. எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த மெம்பரும் டாக்ஸ் கட்டுற அந்த இதுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல ஏஓபில இருந்து வந்ததெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா எனக்கு என்னதான் இருக்கும், இங்க இருக்கிறது தான் வரும். கரெக்டா, எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா இப்போ எந்த மெம்பராச்சும் டாக்ஸ் கட்டுற மாதிரி வரானா, ஏஓபி இன்கம் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் மட்டும் தான் எனக்கு இருக்கு. இப்போ இதுல எந்த மெம்பராச்சும் டாக்ஸ் கட்டுற மாதிரி வரானுன்னு கேட்டா இல்ல, கிடையாது, எந்த மெம்பரும் டாக்ஸ் கட்டுற மாதிரி வரல. கரெக்டா, அப்போ இப்போ இந்த சினாரியோல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சினாரியோல என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏஓபி பிஓஐ கையில டாக்ஸபிள் எப்படி பண்ணணும், இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் மெம்பர் கையில எப்படி டாக்ஸபிள் பண்ணணும். இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா பிரிச்சு கொடுக்குற ப்ராஃபிட்டுக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தானே டாக்ஸ் கட்டும். நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், அது பார்ட்னர் கையில எக்ஸாம்டட்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோ அந்த மாதிரி ஏஓபிக்கு கொஞ்சம் டிஃபர். என்னன்னு பாருங்க, the AOP is taxable at a normal rate applicable to one individual. ஏஓபி கையில எப்படி டாக்ஸபிள் ஆகுமா, நார்மல் ரேட், அதாவது ஸ்லாப் ரேட் என்னமோ அந்த ரேட் படியே ஏஓபி பிஓஐ கையில டாக்ஸபிள் ஆகுமா. மெம்பர் கையில எப்படி டாக்ஸபிள் ஆகும், ஷேர் இன்கம் இஸ் இன்க்ளூடட் இன் டோட்டல் இன்கம் பட் ரிபேட் அட் தி ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ் பி அலோடட். 87A ரிபேட் இருக்கு இல்லையா,
அந்த ரிபேட் மட்டும் ஆவரேஜ் ரேட்ல அலோகபிள் பண்ணுவாங்களாம். அது கீழே ஃபார்முலா இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? விச் மீன்ஸ் இப்போ இப்போ இங்க ஸ்லாப் ரேட் படினா இப்போ ஃபர்முக்கு எப்படி 30% ஃபிளாட்டா நீங்க வந்து டாக்ஸ் ரேட் போடுவீங்க. ஆனா இந்த சுச்சுவேஷன்ல, அதாவது நன் ஆஃப் த மெம்பர், எந்த மெம்பர் கையிலயும் வந்து டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்ற அந்த சுச்சுவேஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணுமா, ஸ்லாப் ரேட் படியே அந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன ரேட் அப்ளிகபிளோ அந்த ரேட் படியே நீங்க அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன்ல சொல்லி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் புரிஞ்சுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன்ல இது சொல்லி முடிச்சிட்டான். சம் போடும் போது இன்னும் தெளிவா புரியும். பட் ஐ கிவ் அ கிளாரிட்டி இன் பிட்வீன். ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ என்ன சொல்றோம் அப்படின்னா, வேற எனி மெம்பர் ஆஸ் டாக்ஸபிள் இன்கம் இன் கேஸ் நார்மலாவே இப்போ ஏஓபி எக்ஸ்க்ளூட்லாம் பண்ணல, இப்போ ஏதாவது ஒரு மெம்பர் வந்து டாக்ஸபிள் இன்கம் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம சினாரியோல யாரு டாக்ஸபிள் இன்கம் வச்சுட்டு இருக்குது? சி. கரெக்டா? லெசன்ஸ் நார்மலாவே ஒரு டாக்ஸபிள் இன்கம் இருக்கு அப்படின்னா ஏஓபி கையில என்ன ரேட் டாக்ஸபிள் ஆகுது? மேக்ஸிமம் மார்ஜின் ரேட் 42.744. இந்த மேக்ஸிமம் மார்ஜின் ரேட் எப்படி எடுத்தாங்க அப்படின்னா 30% ஹையஸ்ட் டாக்ஸ் பிளஸ் 37% வந்து உங்களுக்கு இது சர்சார்ஜ், ஹையஸ்ட் சர்சார்ஜ். கால்குலேட்டர்ல அப்படியே போடுங்க, ஆன்சர் வருதா பாருங்க. 30 பிளஸ் 37% பிளஸ் 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வருதா? உங்களுக்கு ஆன்சர் வருதா? 42.744. 30 பிளஸ் 37% பிளஸ் 4%. வருதா? 42.744% வருதா? கால்குலேட்டர்ல 30. ஓகேவா? சோ இதுதான் மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட். இந்த சினாரியோ என்ன அப்படின்னா, இந்த சி கேஸ் நான் இப்படி கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ நான் இதை அப்படியே ஸ்லைட்லி மாத்துறேன். இப்போ எனக்கு ஐஎஃப்ஓஎஸ்ஸே நான் மாத்துறேன். ஐஎஃப்ஓஎஸ்ல ஏ பி சி, இங்க வந்து நான் வந்து 1,50,000 வைக்கிறேன், இங்க வந்து 2 லட்சம் வைக்கிறேன், இங்க 3 லட்சம் வைக்கிறேன். சோ இப்படி பார்க்கும்போது இந்த சினாரியோல சி வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்காரு. விச் மீன்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணியுமே இன்னும் நான் இந்த ஏஓபி கிட்ட இருந்து வந்த அந்த அமௌண்ட் வந்து மெம்பர் கிட்ட நான் இன்னும் சேர்க்கவே இல்லை. அப்படி பார்க்கும்போது சி வந்து ஓல்ட் ரெஜிம் படி எனக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்காரு. இந்த சினாரியோ இதுதான் செகண்ட் சினாரியோ. அவங்க சொல்ல வர்றது இதுதான். ஓகேவா? சோ இந்த சினாரியோல இருக்கு அப்படின்னா ஏஓபி கையில எவ்வளவு நீங்க டாக்ஸபிள் கட்டணுமா? மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட்ல கட்டணும். தட் இஸ் யுவர் 42.744%. ஏஓபி கையில 30% ஃபிளாட் ரேட் ஃபர்முக்கு கட்டுற மாதிரி கிடையாது. ஏஓபி 42.744. அப்ப மெம்பர் கையில டாக்ஸபிள் ஆகுமானா அப்படின்னு கேட்டா ஏஓபி இன்கம் மட்டும் டாக்ஸபிள் ஆகாது. ஏஓபி கிட்ட இருந்து வர்றதுக்கு தான் டாக்ஸபிள் ஆகாது. மற்றபடி நார்மலா ஐஎஃப்ஓஎஸ் இன்கம்லாம் இருந்துச்சு அது டாக்ஸபிள் ஆகும். ஏஓபி கிட்ட இருந்து வந்த ஷேர் மட்டும் டாக்ஸபிள் ஆகாது. ஏன்னா சி வந்து அங்கேயே 3 லட்சம் வச்சிருந்தாரு இல்லையா? சோ அது மாதிரி நார்மலா அவங்களுக்கு. ஓகே, அடுத்து தேர்ட் சினாரியோ. தேர்ட் சினாரியோ வந்து வேர் எனி மெம்பர்ஸ் இஸ் டாக்ஸபிள் அட் ஹையர் ரேட் தென் த மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட். இந்த 42% விட வேற யாருன்னா ஹையர் ரேட்டில் டாக்ஸ் கட்டினாங்கன்னா எப்போ அந்த மாதிரி சினாரியோ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனி ஏதாவது இருந்தா அந்த சினாரியோ வரும். ஏன்னா ஃபாரின் கம்பெனி 40% டாக்ஸ் ரேட். கரெக்டா? ஸோ 40% பிளஸ் சர்சார்ஜ் பிளஸ் ஹெல்த் கேர் எஜுகேஷன் போட்டீங்க அப்படின்னா தே வில் பிகம் அஸ் அ ஹையர் ரேட். அதர்வைஸ் நீங்க அன்எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா 78%. இந்த மாதிரி சினாரியோல ஏஓபி பிஓஐ வந்துச்சு அப்படின்னா அந்த மெம்பர், அதாவது இப்போ நீங்க அன்எக்ஸ்பிளைன் பண்ணி இல்ல ஏதாவது ஒரு கலர் நோட்டு இல்ல பிளாக் மணி ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க ஏஓபியில் ஒரு மெம்பராகவும் இருக்கீங்க அப்படின்னா தென் ஹையர் ரேட், நீங்க எவ்வளவு ரேட் கட்டுறீங்களோ அந்த ரேட்டுக்கு ஏஓபி கையில அப்ளிகபிள் ஆகும். அட் த ரேட் ஹையர் ரேட் அந்த பேலன்ஸ் இஸ் டாக்ஸபிள் அட் மார்ஜினல். விச் மீன்ஸ் ஏஓபி இன்கம் வந்து அந்த மெம்பருக்கு எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஷேர் இருக்கோ அது வரைக்கும் அதே ஹையர் ரேட்ல ஆகும். பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி சி 3 பேர்ப்பா, பி மட்டும் லிமிடெட் பா, இவங்க இண்டிவிஜுவல், சிஓ இண்டிவிஜுவல் பா, பி வந்து ஃபாரின் கம்பெனி. ஓகேவா? கம்பெனி மெம்பரா இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ இப்போ பி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 பிளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 40 பிளஸ் 4% போட்டீங்கன்னா அரௌண்ட் எவ்வளவு வருது? 40 பிளஸ் 4%. சர்சார்ஜ் நான் அப்ளிகபிள் பண்ணல, ஜஸ்ட் 40 பிளஸ் 4% போட்டா 42 அது தாண்டுதா? 4 4 16 41.6 வரும். 40 பிளஸ் 4%. ஆமாண்ணா 41.6 வருது. அப்போ சர்சார்ஜும் ஆட் பண்ணோம்னா இட் பிகம் ஹையர். ஓகேவா? இட் மைட் பி ஹையர். இப்போ ஹையர்ல இருக்கு அப்படின்னா இன்கேஸ் இவங்க ஈக்குவல் ரேஷியோல பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம், இவங்களுக்கு 10,000 இவங்களுக்கு 10,000 இவங்களுக்கு 10,000 இந்த ஈக்குவல் ரேஷியோல இருக்குன்னா அவன் என்ன சொல்றான்னா இந்த பிக்கு 10,000 இருக்கு இல்லையா, பிக்கு 10,000, இந்த 10,000க்கு மட்டும் அந்த ஹையர் ரேட்டுக்கு நீங்க கொடுக்கணும். ஹையர் ரேட்னா இங்க என்ன ரேட் வந்துச்சோ, விச் மீன்ஸ் நம்ம இப்போ சர்சார்ஜ் எல்லாம் ஆட் பண்ணி என்ன ரேட் வந்துச்சோ அதுக்கு கொடுங்க. பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 10,000 இந்த 10,000 இந்த பேலன்ஸ்க்கு நீங்க 42.74% கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான். விச் மீன்ஸ் ஏஓபி தான் அதுக்கு டாக்ஸ் கட்டணும்.
மெம்பர் கட்டக்கூடாது. ஏஓபி இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி அதுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டான். வென் ஷேர்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் அண்ட் நோன், அதாவது அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குற பங்கு எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா நீங்க இந்த மாதிரி தான் டாக்ஸ் கட்டுவீங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நோன். அன்னோன் போறதுக்கு முன்னாடி நம்ம சம் போயிட்டு வருவோம். ஸோ டேக் பேஜ் நம்பர் 540 A and Miss B. இப்போ இந்த சம் பார்த்துட்டோம் அப்படின்னா மற்ற சம்ல நீங்க ஹோம்ஒர்க் போடுற அளவுக்கு கூட உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ illustration 47. A and Miss B being a member of AOP with equal shares. So 50-50% shares வச்சிருக்காங்க. Furnish the following details. Compute the tax liability of AOP and members. AOP கையில எவ்வளவு taxable ஆகும், members கையில எவ்வளவு taxable ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். So you have to segregate the question here. AOP கையில நீங்க taxable என்னன்னு கண்டுபிடிக்கணும், members கையில taxable என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கான், போனஸ் டு எம்ப்ளாயி. எம்ப்ளாயின்றவங்க வேற, மெம்பர்ஸ்ன்றவங்களும் வேற. ஓகேவா? ஸோ அந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். எம்ப்ளாயர், எம்ப்ளாயி, மெம்பர்ஸ், பார்ட்னர், ஃபர்ம், ஏஓபி, பிஓஐ, இது எல்லாமே ஒரே சர்க்கிள்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா இந்த சர்க்கிளை உங்களுக்கு செக்ரிகேட் பண்ண தெரியணும். ஓகே, இவங்க மெம்பர், இவங்க எம்ப்ளாயி, இவங்க வேற, இவங்க ஓனர், இந்த பார்ட்னர், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு செக்ரிகேட் பண்ண தெரியணும். ஏன்னா எல்லாமே சிமிலர் டேர்ம்ஸ் தான். சிமிலர் டேர்ம்ஸ்னா பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தான் ரன் ஆகும். இப்போ இந்த ப்ராஃபிட், ரெவன்யூ, இன்கம் ரிசீவ், இன்கம் ஏர்ன் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்லாம் போட்டோம் இல்லையா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, அதே மாதிரி தான் இதுக்கும் சில டேர்ம்ஸ், இந்த செக்ரிகேஷன் டேர்ம்ஸ் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போனஸ் டு எம்ப்ளாய் ஒரு 50,000 கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே பாருங்க, போனஸ் டு ஏ, இவங்க மெம்பர், இவங்க எம்ப்ளாயி, இப்போ இவங்க மெம்பர், மிஸ்ஸஸ் பி இவங்களும் மெம்பர். ஸோ இவங்களுக்கு ஒரு 10,000, இவங்களுக்கு ஒரு 5,000 போனஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் அதர் எக்ஸ்பென்ஸ் ஒரு 40,000 இருக்கு, சேலரி கொடுத்துருக்காங்க, ஏ பிக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, கேபிட்டலுக்கு 15% கொடுத்துருக்காங்க, 15,000. அதுக்கப்புறம் பேலன்ஸ் மிஸ்டர் பிக்கு இங்க 20,000 இருக்கு. டெப்ரிசியேஷன் ஒரு 30,000 ஆயிருக்கு. டொனேஷன் டு நேஷனல் ரிலீஸ் ஃபண்ட் ஞாபகம் இருக்கா, 80G ப்ரொவிஷன். ஸோ அது ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு ஒரு 10,000 ரூபாய். ஸோ நெட் ப்ராஃபிட் 4,08,000 ரூபாய் கொடுத்துருக்கான். லெசன்ஸ் இங்க கிராஸ் ப்ராஃபிட் போட்டுருக்கான் பாருங்க, கிராஸ் ப்ராஃபிட் 6960 பிராட் டவுன் பண்ணி கொண்டு வந்திருக்கான். டிராயிங்ஸ் ஏவும் கொடுத்துருக்கான், பியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டின்ல நம்ம அந்த ப்ரொவிஷன் படிக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், இவனும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான், ஃபோமும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படின்னா ரெண்டுத்தையும் நெட் ஆஃப் பண்ணி வரதான் நீங்க வெளியே காட்டணும் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி சேலரி, ரெமுனரேஷன், போனஸ் எதனா கொடுத்துருந்தா அது எல்லாமே டிசால்வ்டு. டூ மெம்பர்ஸ் கொடுத்துருந்தா அதெல்லாம் டிசால்வ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் படிங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்கான், டெப்ரிசியேஷன் அந்த செக்ஷன் 32 கீழே 20,000 தான் அலோவ் பண்ணோம். ஆனா நீங்க 30,000 எடுத்துருக்கீங்க, அப்போ 10,000 ரூபாய் டிசால்வ் பண்ணிடு. அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் எக்ஸ்பெண்டிச்சர் 5,400 which is disallowed. 48(2) படி 5,400. 48(2)ல நம்ம என்ன படிச்சோம், இந்த இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், இது அதாவது பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா தட் இஸ் disallowed அப்படின்னு படிச்சோம் இல்லையா? ஸோ அதுபடி ஒரு 5,400 ரூபாய் டிசால்வ் பண்ணுமா. அப்போ 40,000த்துல 5,400 ரூபாய் நீங்க டிசால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் மட்டும் தான் உங்களால அலோவ் பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் பர்சனல் இன்கம், ஏ அண்ட் மிஸ்ஸஸ் பிக்கு அதர் இன்கம் கொடுத்துட்டான். ஏன் அதர் இன்கம் கொடுத்துருக்கான், ஏன்னா அதர் இன்கம் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஏஓபி கையில எவ்வளவு டாக்ஸபிள் பண்றது கண்டுபிடிக்க முடியும். அதனால அதர் இன்கம் அவங்க கொடுத்துருக்கணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் எக்ஸம்டட் அந்த செக்ஷன் 10(5) இது எக்ஸம்டட் இன்கம், இது நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ன்றது என்ன, ஐஎஃப்ஓஎஸ்ஆ, இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் ஐஎஃப்ஓஎஸ்ஆ. ஸோ ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் வந்து இவங்களுக்கு 2,40,000, இவங்களுக்கு 2,22,000 இருக்கு. ஓகேவா? கம்ப்யூட் இன்கம் ஆஃப் ஏஓபி அசஸ்மெண்ட் இயர் 2023-24. அப்போ ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022-23. 2022-23நாலே ஆல்மோஸ்ட் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் தான் அப்ளிகபிள், ஓன் டாக்ஸ் ரெஜிம். ஓகேவா? நீங்க இயர் வச்சு பிரிச்சுக்கோங்க. நீங்க வந்து கண்மூடித்தனமா நம்ம வந்து டைரக்டா இல்லை நான் நியூ டாக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க, இயர் வச்சு பிரிச்சுக்கோங்க. இது பெட்டரா இருக்கும். நம்ம இயர் வச்சு பிரிச்சுக்கோம் அப்படின்னா நியூ டாக்ஸா ஓல்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பெட்டரா இருக்கும். ஓகே, நவ we are moving to the sum. நெட் ப்ராஃபிட் எடுத்து போட்டுக்கோங்க. I'll erase everything. ஓகே, நவ் நெட் ப்ராஃபிட் 4,08,000. ஓகே, நான் நெட் ப்ராஃபிட் எடுத்து போட்டேன். அடுத்து நான் என்னென்னலாம் வந்து டிசால்வ் பண்ணுமோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணுமா. எதெல்லாம் என்ன டிசால்வ் பண்ண சொன்னாங்க, ரெமுனரேஷன் டு மெம்பர்ஸ் டிசால்வ்டு. எவ்வளோப்பா ரெமுனரேஷன் கொடுத்துருக்கான், 44,000 ஒரு 88,000, 44,000 + 88,000 டிசால்வ் பண்ணிட்டேன். அப்புறம் போனஸ் டிசால்வ் பண்ணோம் இல்லையா, எதில் ஏக்கும் பிக்கும் போனஸ் 15,000. ஸோ 15,000 டிசால்வ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நெட் இன்ட்ரெஸ்ட் தான் கொண்டு வரணும். நெட் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னா மிஸ்டர் ஏக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 15,000 ரூபாய். மிஸ்டர் ஏ எவ்வளவு கட்டியிருக்காரு, 16,000 ரூபாய். லெசன்ஸ் ஆன்சர் மைனஸ்ல போகுது. அப்போ அவரோட இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவ்ல இருக்கு, அப்போ அங்க நில் ஆயிடும்.
பிக்கு பாருங்க, மிஸ்ஸஸ் பி எவ்வளவு கட்டியிருக்காங்க? 20,000 ரூபாய். அவங்க கொடுத்தது எவ்வளோ? 8,000 ரூபாய். அப்ப அவங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ராவா? 12,000 ரூபாய். சோ 12,000 ரூபாய் பாசிட்டிவ்ல இருக்கு, வெளியே காமிச்சாச்சு. புரிஞ்சுதா? இந்த நெட் நான் எப்படி பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சுதா? நில்லும் 12,000 எப்படி வந்து புரிஞ்சுதா? புரியலன்னா மறுபடியும் கேளுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். அந்த நில் ரேட்டும் அந்த 12,000 எப்படி வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் இன்னும் ஒரே வாட்டி நான் ப்ளீஸ். என்னன்னா நெட் பண்ணணும், நெட்டா பண்ணணும் அப்படின்னா புக்ல உங்க புக்கு பின்னாடி திருப்பி திருப்பி பாக்குற மாதிரி இருக்கா? பக்கத்துல இல்லாம. சோ இங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கேபிட்டல் அப்படிங்கிறது ஏ வந்து கேபிட்டல ஏஓபி கொடுத்துருக்காரு, அவரோட காசு கொடுத்துருக்காரு, அவரோட காசுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றாரு ஏ. இங்க என்ன பண்றாரு ஏ? எடுத்துட்டு போன காசுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரு. புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? ஏன் வந்து இது டெபிட் சைடு வந்துருக்கு, இது ஏன் கிரெடிட் சைடு வந்துருக்குன்னு புரியுதா? அந்த இன்ட்ரெஸ்ட் இது புரிஞ்சுச்சுன்னா, இது புரிஞ்சுச்சுன்னா இதை நெட் ஆஃப் பண்றீங்க. இப்போ இவர் இங்க ரிசீவ் பண்ணது 15,000, ஆனா கட்டினது 16,000. அப்போ 1000 ரூபாய் அவரே எக்ஸ்ட்ரா, ஸோ அவரே மைனஸ் தான் போயிருக்காரு. அதனால இங்க கீழே போட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு? 20,000 ரூபாய் வாங்கிட்டு 8,000 ரூபாய் கட்டியிருக்கு. இந்த அம்மா இன்னும் 12,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா ரிசீவ் பண்ணிருக்கு இன்ட்ரெஸ்டா. அப்போ அந்த அம்மா அது மட்டும் டிசால்வ் பண்றீங்க 12,000 ரூபாய். ஏன்னா நெகட்டிவ்ல வந்தா காட்டக்கூடாது, மைனஸ்ல காட்டக்கூடாது. நம்ம நெட் இப்போ நாங்க சொன்னோம் இல்லையா, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கடா நெட் இன்ட்ரெஸ்ட் டிசால்வ் பண்ணுவோம்னு. அது இங்கதான், இதுதான் அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் டிசால்வ் பண்றது. ஓகேவா? மூவ் பண்ணிட்டா அடுத்துக்கு. ஓகேண்ணா. டன். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து வந்து அதர் எக்ஸ்பென்ஸ். எதை நீங்க டிசால்வ் பண்ணோம்? 5,400 ரூபா டிசால்வ் பண்ணோம். நீங்க கொடுத்துருந்தோம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல. இங்க இருக்கு பாருங்க, 5,400 ரூபா டிக் பண்ணிருக்கேன். ஸோ அந்த 5,400 ரூபா வந்து நீங்க மறுபடியும் டிசால்வ் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்து டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் என்ன பண்ண சொன்னா, 30,000 ரூபாய் கொடுத்துருந்தா நம்மளால எவ்வளவுதான் எடுத்துக்க முடியும்? 20,000 ரூபாய் வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். நீங்க நெட்டா 10,000 ரூபாய் டிசால்வ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல இங்க 30,000 இங்க ஆட் பண்ணிட்டு மறுபடியும் 20,000 ரூபாய் கீழே மைனஸ் பண்ணிப்போம் பாருங்க. இங்க இப்படி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீங்க நெட்டா இங்க 10,000 காமிச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நீங்க 30,000 காமிச்சிட்டு இங்க 20,000 காமிச்சாலும் அதே ஆன்சர் தான். விச் மீன்ஸ் எப்படி பார்த்தாலும் நெட்டா 5 உங்களுக்கு 10,000 ரூபாய் தான் கிடைக்க போகுது. கரெக்டா? ஸோ அவன் அந்த 30,000 ரூபாய் டிசால்வ் பண்ணிட்டு 20,000 ரூபாய் கீழே அலோவ் பண்ணிருப்பான். ஓகேவா? டெப்ரிசியேஷன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது டொனேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை டிசால்வ் பண்ணோம் இல்லையா, அதை டிசால்வ் பண்ணிட்டு 80G கீழே அந்த டொனேஷன் எடுக்கணும். லெசன்ஸ் அதை மறுபடியும் ப்ராஃபிட்ல ஆட் பேக் பண்ணி ஆஸ் பர் டாக்ஸ் ஆக்ட் படி நீங்க என்ன பண்ணணும்? டிடக்ஷன் சாப்டர் கொண்டு வரணும். கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் டிடக்ஷன் கொண்டு வரணும். ஏன்னா அந்த டோட்டல் இன்கம் பர்பஸ்க்காக அது நம்ம எப்படி கிராஸ் அப் பண்றோம் அதே மாதிரி தான் இங்க. ஓகேவா? ஸோ அந்த டிடக்ஷன் அந்த டொனேஷன் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டிசால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ டிசால்வ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு 6,12,400 வரும். அதுல நீங்க எவ்வளவு டெப்ரிசியேஷன் எடுத்துக்கலாம்? 32. அது ஒரு 20,000 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா இவர் கிராஸ் டோட்டல் இன்கம் இஸ் 5,92,400. யாரோட டோட்டல் இன்கம்? ஏஓபியோடது. நாட் மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி. ஓகேவா? அவங்களோடது கிடையாது, ஏஓபியோடது இன்கம் இது. ஓகேவா? ஸோ இது வந்து 5,92,400. இப்போ இதுல என்ன சொல்லிட்டான்? நம்ம 80G மைனஸ் பண்ணிக்கலாமா? 100% டிடக்ஷன் மைனஸ் பண்ணிக்கலாமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 100%. இன்கேஸ் 50% கேட்டகரியில வருது அப்படின்னா ராஜீவ் காந்தி ஃபேமிலின்னு சொன்னேன். தேர்ட்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் அண்ட் தென் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்குன்னா. ஃபோர்த் வருதுன்னா ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், இந்த சர்ச் மசூதி இது எதனா ஏதாவது ரெக்டிஃபை பண்றாங்க அந்த மாதிரி டொனேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். 4 கேட்டகரி ஞாபகம் இருக்கா? ஸோ அதுல 3 கேட்டகரியில இதுல இல்லை, அதனால ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வருது 100% டிடக்ஷன்ஸ் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் 10,000. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் இன்கம் இஸ் கம்ஸ் அண்டர் 5,80,400. ஓகேவா? இந்த 5,82,400 இப்படியே இருக்கட்டும். ஓகே, அப் டு திஸ் கிளியரா உங்களுக்கு? இது வரைக்கும் கிளியரா? ஃபர்தரா மூவ் பண்ணலாமா? எங்கேயாவது இதுல டவுட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பக்கா. ஓகே, ஸோ இப்போ டாக்ஸ் ரேட் போடுறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த டாக்ஸ் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது போறதுக்கு முன்னாடி நீங்க பின்னாடி வரும் லெசன்ஸ் அதான் பேப்பர்ஸ் இருக்கணும். ஓகே, என்னன்னா இப்போ இங்க உங்களுக்கு என்ன தெரியுது? ஷேர்ஸ் ஆர் நோன், அதாவது மிஸ்டர் ஏவும் மிஸ்ஸஸ் பியும் எவ்வளவு பிரிச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியுது. கரெக்டா? ஈக்குவல் ரேஷியோல பிரிச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். என்னன்னு கொடுத்துட்டான்? ஈக்குவல் ஷேர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ உங்களுக்கு ஷேர் எவ்வளோன்னு தெரியுது. ஸோ ஈக்குவல் ஷேர்ல நம்ம பிரிக்கணும். அப்போ அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா, ஏஓபியோட இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இவங்களோட இன்கம் வந்து டாக்ஸபிள் ஆகுதா இல்லையா நீங்க செக் பண்ண போறீங்க. இப்போ அதுதான் பண்ணிப்போம் பாருங்க. இந்த இடத்துல ஏஓபிக்கு எவ்வளவு டாக்ஸபிள் ஆகிறதுக்கு பதிலாக இங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸம்ப்டட், இது நில்லு, ஏன்னா ஆல்ரெடி அது எக்ஸம்ப்டட் தான், அதனால நில்லு போட்டுருவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 2,45,000 2,22,000. இதுல 2 பேர் யாராவது டாக்ஸ் கட்டுற மாதிரி வராங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது, யாருமே டாக்ஸ் கட்டுற மாதிரி வரல. என்னது இது? எக்ஸ்க்ளூடிங்
எக்ஸ்க்ளூடிங் ஏஓபி இன்கம். கரெக்டா? ஏஓபி இன்கம் இன்னும் அவங்க கைக்கு போய் சேரலடா. ஏஓபி இன்கம் இன்னும் அவங்க கைக்கு போய் சேரல. இன்னும் நம்ம பிரிச்சே கொடுக்கல ஏஓபி இன்கம். இங்க அப்படியே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 5 lakh into 400 போகணும். ஆனா நம்ம இன்னும் அதை பிரிச்சு கொடுக்கல. சோ இவங்க யாருக்காவது டாக்ஸபிள் பண்ற மாதிரி வராங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. கரெக்டா? இப்போ டாக்ஸபிள் பண்ற மாதிரி வரல அப்படின்னா ஏஓபி கையில என்ன ரேட்ல டாக்ஸபிள் ஆகும்? நார்மல் ஸ்லாப். நார்மல் ஸ்லாப் படி டாக்ஸபிள் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ நார்மல் ஸ்லாப் படி டாக்ஸ் ஆகுது அப்படின்னா இப்போ பாருங்க எவ்வளவு அமௌண்ட் 5,82,400. அப்போ அப் டு 2,50,000 வரைக்கும் நில்லு. அடுத்த 2,50,000 இருக்கு 12,500. 5 lakhs முடிஞ்சா 82,500 இருக்கா? 82,400 இருக்கு இன்டூ 20%. 8240 8240 16,000 240 80 16,480. என்னடா மிஸ்டேக் ஆகுது? Tax on above including using rate applicable on individual. Since Mr. N excluding AOP does not exceed maximum limit, hence AOP shall be taxable rate applicable to one individual. ஆமா, இண்டிவிஜுவலுக்கு என்ன ரேட் அப்ளிகபிள் ஆகுதோ. இப்போ இந்த 12,500 ஆட் பண்ணுங்களா? இதையும் ஆட் பண்ணுங்க. 12,500 ஆட் பண்ணுங்க. எவ்வளவு வருது பாருங்க. 08982 28,980 plus 4% health and education cess. எவ்வளவு வருது? 30,140 வந்துச்சா? நான் பேசுறது விட்டு விட்டு கேக்குதா இல்ல கரெக்டா இருக்கா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கா? கிளியர்ண்ணா. வருதுண்ணா. 3139 அந்த மாதிரி வருதுண்ணா. அது ஓகேவா? ஓகே 140 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு அவனே போட்டுக்கிறான். அவனே ரவுண்ட் ஆஃப் நாங்க போட்டுருக்கான் பாருங்க. ஏபின்னு ஒரு செக்ஷன் பார்த்தல 288A 288B. ஏனா இன்கம் ரவுண்ட் ஆஃப், பினா டாக்ஸ் ரவுண்ட் ஆஃப் பேசிக்ஸ்ல. ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. வருதுண்ணா. அப்ப செஸ்ட் ஆட் பண்ணா வருதுண்ணா. 288A 288B ரெண்டு செக்ஷன் இருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு. 288A எதுக்கு யூஸ் ஆகும்னா இன்கம் ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு, கிராஸ் டோட்டல் இன்கம் ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு. 288B வந்து டாக்ஸ் லைபிலிட்டி ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு. அதாவது 5 ரூபாய் முன்ன பின்ன இருந்தா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி 30,139.2 வருது. ஆனாலும் அதான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டான். இது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 இங்க 5 இங்க 10. இன்கேஸ் இப்போ எனக்கு 40.6 வருதுன்னு வச்சுக்கோங்க. 6 இதுல எதுல விழுகுது அப்படின்னா இதுல விழுகுதா? ஸோ நான் இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்பேன். 6 இதுல போகுது அப்படின்னா 41 மாத்திப்பேன். இப்போ இன்கேஸ் 40.4 இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி ரிவர்ஸ்ல போயிட்டு 40 மாத்திப்பேன். விச் மீன்ஸ் 0 ஓகே நான் 40 வந்துடும். 41 போடணுமா 40 போடணுமா இதை டிசைட் பண்ற செக்ஷன் தான் 288. ஓ சரிண்ணா சரிண்ணா. ஓகேங்களா? அது பேசிக்ஸ்ல இருக்கும். அந்த ரவுண்ட் ஆஃப் யூஸ் ஆகும் நிறைய இடத்துல. ஓகேவா? சோ இப்போ ஏஓபி கையில எப்படி டாக்ஸபிள் ஆச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இப்போ ஏஓபி வரைக்கும் நம்ம டாக்ஸபிள் பண்றது எப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ அடுத்து மெம்பர் கையில இப்ப நம்ம டாக்ஸபிள் பண்ணோம். மெம்பர்ஸ் கையில என்ன டாக்ஸபிள் பண்ணோம்? அவங்க கையிலயும் எக்ஸம்ப்டட் நம்ம பார்க்கல. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிடிஎஃப்ல படிக்கும் போது மெம்பர் கையில எக்ஸம்ப்டட்னு பார்த்தோமா? இல்ல நாட் டாக்ஸபிள்னு அடுத்த 2 சினாரியோல மட்டும் தான் நம்ம பார்த்தோம். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோல என்ன இருக்கு? மெம்பர் கையில என்ன ஆவரேஜ் ரேட்ல ரிபேட் மட்டும் ஆவரேஜ் ரேட்ல எடுப்போம். மற்றபடி நார்மலா அவங்க கையில இன்க்ளூட் ஆகி அது டாக்ஸபிள் ஆகும் ஃபர்ஸ்ட் சினாரியோல. சோ அப்போ மெம்பர் கையில நம்ம டாக்ஸபிள் பண்ணோம். இப்போ மெம்பர் கையில எப்படி டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னா இங்க பாருங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்ஸஸ் பி அசஸ்மெண்ட் 2023-24. ஏ பி ரெண்டு பேருக்கான டீடைல்ஸ். ஓகே. இப்போ ஏ என்னென்ன பண்ணாரு? ஏ வந்து சேலரி ரிசீவ் பண்ணாரு, அது ஒரு 44,000. அதுக்கப்புறம் வேற என்னப்பா ரிசீவ் பண்ணாரு? போனஸ் ரிசீவ் பண்ணாரு, அது ஒரு 10,000. அதே மாதிரி மிஸ்ஸஸ் பி என்ன பண்ணாங்க? சேலரி ரிசீவ் பண்ணாங்க, போனஸ் ரிசீவ் பண்ணாங்க. அது போக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இவருக்கு மைனஸ்ல போச்சு, இவங்க ஒரு 12,000 ரூபாய் ரிசீவ் பண்ணாங்க. கரெக்டா? இதெல்லாம் பிஃபோர், விச் மீன்ஸ் என்னது ஏஓபி உங்களுக்கு கொடுத்துருக்கு. ப்ராஃபிட்டா இல்லாம ப்ராஃபிட்டும் பிரிச்சு கொடுக்கணும். ஆனா ப்ராஃபிட் இல்லாம ரெமுனரேஷனும் கொடுத்துருக்கு. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 2 type of income they earned. One is salary, another one is profit. ஓகேவா? சோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க salary ஆட் பண்றீங்க.
சேலரி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? ஒரு நிமிஷம். இவன் அடுத்து என்ன பண்ணிருப்பானா, அப்படியே இதையும் பிரிச்சு கொடுத்துருப்பான்டா. இந்த 5,82,400 இருக்கு இல்லையா, அதையும் பிரிச்சு கொடுத்துருப்பான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கம்ப்யூட்டேஷனுக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டேஷன் பார்க்கணும். பேலன்ஸ் இன்கம் கம்ப்யூட்டேஷன். ஓகே. ஸோ டோட்டல் இன்கம் ஏஓபி வந்து எவ்வளவு இருக்கு? 5,82,400. ஸோ இதுல என்ன பண்ணிருப்பானா, சேலரி ரெமுனரேஷன் லெஸ் பண்ணிருப்பான். ஏன்னா இங்க ஆட் பண்றோம் இல்லையா, மறுபடியும் இங்க ஆட் பேக் பண்றதுனால இந்த இடத்துல சேலரி 1,32,000 ரெண்டு பேருக்கும் ஆட் பண்ணுங்க. 44,000 88,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னா 1,32,000 வருமா? பிளஸ் போனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 15,000 வரும். பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இது ஒரு 12,000. இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா 1,59,000 மொத்தமா லெஸ் பண்ணோம் அப்படின்னா 2,23,400 கிடைக்கும். விச் மீன்ஸ் பேலன்ஸ் இன்கம் ஏஓபி இது கரெக்டா? இப்போ இது ஈக்குவல் ஷேர்ல பிரிச்சிருப்பா பாருங்க. 2 லேக் அதாவது டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 2,11,700 2,11,700 அதுதான் இங்க வந்து மறுபடியும் ஆட் பேக் பண்ணிருக்கோம். ஓகேயா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அப் டு திஸ் ஓகேண்ணா. ஓகேவா? ஓகே ஓகேண்ணா. ஓகே. எங்க இருக்காரு? சரி ஓகே. சோ அப் டு திஸ் கிளியர். ஓகே. சோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஷேர் எப்படி நம்ம பிரிச்சு கொடுத்தோம் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏ கையில டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 2,65,700, பி கையில வந்து பாத்தீங்கன்னா 3,16,700 விச் மீன்ஸ் அவங்களோட ஏஓபிக்கான ஓவரால் இன்கம் அந்த சேலரியும் அந்த ப்ராஃபிட்டும் பிரிச்சு கொடுத்தது. புரிஞ்சுதா? தே ஆர் ஏர்னிங் டூ டைப்ஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ் விச் மீன்ஸ் ஒன் டைப் ஆஃப் இஸ் சேலரி அனதர் டைப் இஸ் ப்ராஃபிட். ஆனா நம்மளுக்கு லாஜிக்கலா நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராஃபிட் அதை மைனஸ் பண்ணி தான் மேல அதை பேலன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? சோ அடுத்து அதர் இன்கம் பார்த்தோம் அப்படின்னா ஐஎஃப்ஓஎஸ் மேல இங்க பார்த்தோம் இல்லையா, அது ரெண்டுத்துக்கு இங்க ஆட் பண்ணிடுவானுங்கப்பா. ஆட் பண்ணிட்டானுங்கன்னா மிஸ்டர் ஏ கையில டோட்டல் இன்கம் இப்போ எவ்வளோ? 5,10,700. மிஸ்டர் பி கையில மிஸ்டர் பி கையில 5,38,700. ஓகே. சோ இப்போ இவங்களோட டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த டோட்டல் இன்கம் மறுபடியும் நீங்க டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. இங்க வாங்க இப்போ டாக்ஸ் கால்குலேஷன், டாக்ஸ் லயபிலிட்டி. டாக்ஸ் லயபிலிட்டி வந்துட்டோம் அப்படின்னா மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி ஓட டோட்டல் இன்கம் தூக்கி போட்டுக்கோங்க. ஆஸ் பர் ஸ்லாப் படிப்போங்க. 2,50,000 வரைக்கும் நில்லு. அடுத்து இருக்க 2,50,000 12,500. அதுக்கப்புறம் 10,700 20%. 10,700 20%னா 70 70 0,411 1140 0,4631. என்னடா 13,640 வருது? ஓ இங்க 2 ஓகே 2. ஸோ 14,640. 14,640 எனக்கு ஆன்சர் வந்துச்சு. அதே மாதிரி மிஸ்ஸஸ் பிக்கும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 20,240 வரும். கரெக்டா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அப் டு திஸ் எல்லாமே இந்த பேஜ் வரைக்கும் எல்லாமே புரிஞ்சுதா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே. சோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா 87A ரிபேட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கு பதிலா என்ன ரிபேட் அப்ளிகபிள் ஆகும்னு சொன்னேன்? ஆவரேஜ் ரேட் ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆகும் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஆவரேஜ் ரேட் ரிபேட் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது நம்ம மறுபடியும் பிடிஎஃப்ல பார்த்து இப்போ இங்க இருக்கு பாருங்க அந்த ரிபேட்கான ஃபார்முலா 86 ரிபேட். இதுதான் ஆவரேஜ் ரிபேட்கான ஃபார்முலா. The assets shall be entitled following deduction from the income tax. என்ன சொல்லிட்டான்? டோட்டல் டாக்ஸ் நீங்க எவ்வளவு கட்டியிருக்கீங்க டிவைடட் பை டோட்டல் டாக்ஸ் டிவைடட் பை டோட்டல் இன்கம் இன்டு ஷேர் இன் ஏஓபி பிஓஐ. ஷேர் இன் ஏஓபி பிஓஐ எவ்வளவு ஷேரோ அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிபேட்டா எடுத்துக்கலாம். இதுதான் ஃபார்முலா. லெசன்ஸ் டோட்டல் டாக்ஸ் டிவைட் பை டோட்டல் இன்கம் போட்டீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டிருக்கீங்க தெரிஞ்சிருமா எக்ஸாக்டா. விச் மீன்ஸ் நம்ம ஸ்லாப் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வரைக்கும் 5, இதுக்கு வரைக்கும் 20, இதுக்கப்புறம் 30 அப்படின்னு பிரிக்கிறோம். ஆனா மொத்தமா ஆவரேஜா ஒரு பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியணும்ல. இப்போ 5 + 20 + 30 டிவைட் பை 3 இப்படி ஒரு ஆவரேஜ் எடுக்கலாம். 3 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆவரேஜ் எடுக்கலாம். இல்ல ப்ராடக்ட் மெத்தட்ல ஆவரேஜ் எடுக்கலாம். ஆனா இவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா நீங்க டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணிருக்காரு? 14,640. அவரோட டோட்டல் இன்கம் என்ன? 5,10,700. ஓகேவா? சோ இதை போடுங்க. இப்போ உங்களுக்கே எத்தனை பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். இங்க போட்டா 14,640 டிவைடட் பை 5,10,700 என்ன வருது? எத்தனை பர்சன்டேஜ் வருது? பர்சன்டேஜ் வரும் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருது? இது பர்சன்டேஜ் எதோட வருது? என்னடா 0.026 into 100. percentage.
300. 2.86 நான் 87. 2.87%. கரெக்டா? விச் மீன்ஸ் இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இப்போ டைரக்டா நீங்க 5,10,700 2.8, அதாவது 2.77% போட்டீங்க அப்படின்னா 87% போட்டீங்க அப்படின்னா யூ கெட் அ டாக்ஸ் 14.640. லெசன்ஸ் இங்க என்ன நடந்திருக்கு, அந்த 2,50,000 நில் பண்ணோம் இல்லையா, அந்த நில்லோட சேர்த்து நம்ம ஆவரேஜா ஒரு பெர்சன்டேஜ் எடுக்கிறோம். நீங்க டைரக்டா 5,10,000 மேல இத்தனை பெர்சன்டேஜ் போட்டா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஆனா நம்ம ஸ்லாப் ரேட் படி போட்டோம் இல்லையா, அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க இந்த மாதிரி ஆவரேஜ் எடுத்தீங்கன்னு நான் சொல்லிட்டான். அந்த ஃபார்முலா அப்படி தான் டெரைவ் ஆயிருக்கு. இந்த ஃபார்முலா டெரிவேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டோட்டல் டாக்ஸ் டிவைட் பை டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் போட்டுட்டு இன்டூ ஏஓபியோட ஷேர்ஸ், அதாவது ஏஓபியோட இன்கம் எவ்வளவு இருக்கோ அதுல இத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு நாங்க ரிபேட்டா தரோம்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அதாவது நாங்க உங்களுக்கு இதை வந்து பெனிஃபிட்டா கொடுக்குறோம் இத்தனை பெர்சன்டேஜ். இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? 2.87. அந்த 2.87% வந்து அதை வந்து நாங்க உங்களுக்கு ரிபேட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். 2.87 இன்டூ அவரோட ஏஓபியோட இன்கம் எவ்வளவு பவர் இருக்கு இங்க இருக்கு பாருங்க, 2,67,700. இங்க இருக்கு பாருங்க 2,67,700. நான் கலர் அடிக்கிறேன். ஸோ அதை தூக்கிட்டு வந்து மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிபேட் வந்து எவ்வளவு கொடுக்கணும்னு தெரிஞ்சிடும். 7,922. 7,922 நீங்க ரிபேட்டா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். புரிஞ்சுதா? சம் புரிஞ்சுதா? ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்போ அங்க ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஆட் பண்ணிருப்பான். ஆட் பண்ணிட்டு இந்த ரிபேட்டை வந்து மைனஸ் பண்ணிருப்பான். ஆவரேஜ் ரிபேட்டை மைனஸ் பண்ணிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எவ்வளவு டோட்டல் டாக்ஸ் கட்டணும், ஏஓபியும் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், அதே மாதிரி இங்க வந்து ஏஓபி எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்றத சொல்லிட்டான்ப்பா. ஏஓபி வந்து 30,340 கட்டணும், ஏ வந்து 703 கட்டணும், மிஸ்எஸ் பி வந்து 8,680 கட்டணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த சம்? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணிருப்பான். என்ன சேஞ்ச் பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் இப்போ மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி எல்லாம் இருந்தாங்க இல்லையா, இவங்கள மிஸ்டர் ஏ மட்டும், அது வந்து ஏன்றது வந்து லிமிட்டடா இருந்தா என்ன, விச் மீன்ஸ் ஃபாரின் கம்பெனியா இருந்தா என்ன, இந்த சினாரியோ என்னன்னு தெரியுதா? ஹையர் ரேட்ல டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். கரெக்டா? இப்போ ஏ லிமிடெட் ஃபாரின் கம்பெனி, அதே இல்லுஸ்ட்ரேஷன் ஆனா ஏ லிமிடெட்னு மாறுது. அப்போ ஏ லிமிடெட் மாறுது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ஃபாரின் கம்பெனிக்கு என்ன ரேட்ல டாக்ஸபிள் ஆகும்? 41.60, which means 40 plus health and education cess. இதுல whichever is lower, which is lower than the minimum MMR rate. இது maximum margin rate. maximum margin rate நம்மளுக்கு என்ன? 44. என்னடா வந்துச்சுங்க பிடிஎஃப்ல 42.744. ஸோ 42.744. ஆனா நீங்க வந்து எனக்கு அங்க வந்து ஸ்லாப் ரேட்டும் ஆட் பண்ண சொன்னீங்களே இதுல அப்படின்னா, இந்த இன்கமுக்கு ஸ்லாப் வருமா? அதாவது இப்போ ஏ கையில் எவ்வளவு இன்கம் இருந்துச்சு? 5,10,700 தான். அதுக்கு வந்து சாரி ஸ்லாப் சர்சார்ஜ் வருமா? 5 lakhsக்கு 5 lakhsக்குலாம் சர்சார்ஜ் வராது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா 40 + 4% அப்படின்னு எடுத்துட்டாங்க. இந்த லாஜிக் புரியுதா? இங்க ஏன் இந்த லாஜிக் எடுத்துருக்காங்க புரியுதா? மேபி சர்சார்ஜ் எடுத்திருந்தா மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட்டை விட ஜாஸ்தியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் சொல்லிடுறேன், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஏன் சர்சார்ஜ் பர்சன்டேஜ் இவங்க ஆட் பண்ணல அப்படின்னா, பிகாஸ் 5,10,000 சர்சார்ஜுக்குள்ள தான் இருக்கு, சர்சார்ஜுக்கு மேலே வராது. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 40 + 4% மட்டும் எடுத்திருக்காங்க, which is lower than the maximum margin rate. Here entire income of AOP shall be taxable at maximum margin rate, whichever is higher. நம்ம மூணாவது ஒரு ப்ரொவிஷன் படிச்சோம் இதே பிடிஎஃப்ல, மூணாவது ஒரு ப்ரொவிஷன் படிச்சோம். வேற எனி மெம்பர் இஸ் taxable at rate higher than the maximum margin rate. மேக்ஸிமம் மார்ஜின் ரேட் மேல சார்ஜ் பண்ணியிருந்ததான் அந்த ரேட்டுக்கு. அதர்வைஸ் நம்ம என்ன ரேட்டுக்கு தான் பண்ணுவோம்? ஏஓபி கையில மேக்ஸிமம் மார்ஜின் ரேட்டுக்கு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் கலவை மிக்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ வாட் எவர் இட் இஸ், எப்படி பார்த்தாலும் மெம்பர் கையில டாக்ஸபிள் ஆகாது. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கான்? எம்எம்ஆர் ரேட்டை எடுத்துட்டான். However, MMR rate is lower than the applicable A limited shares of AOP would be taxable at rate applicable the company become in AOP at MMR. சரி, ஓகே, எம்எம்ஆர் ரேட்ல தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஷேர்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட்கான எவ்வளவு டாக்ஸ் கட்ட போறீங்க? 42.744. இது அப்படியே டைரக்டா இது மேல எடுத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு டாக்ஸ் கட்டணும். பி கையில மிஸ்ஸஸ் பி கையில, ஏன்னா இப்போ இவருனாலதான் அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா அடுத்த மெம்பருக்கும் அதே தான் அப்ளிகபிள் ஆகும். அதுதான் மேல அந்த பாயிண்ட்ல கொடுத்துருப்பான். ஸோ இவங்களுக்கும் 42.744. ஸோ இது வந்து ரெண்டுமே சேர்த்தீங்க அப்படின்னா டோட்டலா ஏஓபி எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்?
2,48,940. இந்த ரெண்டு ஆன்சரும் நம்ம ப்ரீவியஸா போட்டதுல இருந்தா எடுத்திருப்போம். எங்க இருந்து எடுத்திருக்கான் இருக்கு பாருங்க. 26,700, 3,16,700 உங்க புக்ல நான் ரவுண்ட் போடுறேனே அங்கதான். சோ இது ரெண்டுத்தையும் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டாக்ஸபிள் கட்டணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? இப்போ ஏஓபி கையில எம்எம்ஆர் கையில டாக்ஸபிள் ஆச்சுன்னா அப்படின்னா மெம்பர் கையில என்னது எக்ஸாம்டட் நம்ம பார்த்தோம். அப்போ மெம்பர் கையில எல்லாத்தையும் எக்ஸாம் பண்ணிடுங்க. நில்லு நில்லு நில்லு. மெம்பர் கையில எது மட்டும் தான் வரும்? ஐஎஃப்ஓஎஸ்ல நம்ம பண்ணுது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஐஎஃப்ஓஎஸ்ல இருந்தது. இங்க ஏன் ஏக்கு மட்டும் டாக்ஸ் கட்டியிருக்கான், இங்க ஏன் நில்லுன்னு இருக்கு? ஏவும் ஸ்லாப் ரேட்குள்ள வரலையே. 2,45,000 ஸ்லாப் ரேட்குள்ளே வரலையே, ஏன் ஏக்கு மட்டும் டாக்ஸ் கட்டியிருக்காங்க? எனிபடி? ஹரி, பாலா, அனுஷா? ஏன் ஏவும் கம்பெனிங்கிறதுனால. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், அதுவும் ஃபாரின் கம்பெனி. இப்போ டொமஸ்டிக் கம்பெனியா இருந்தா 30% எடுத்திருப்பீங்க. ஃபாரின் கம்பெனி தான் 40% எடுக்கிறீங்க. என்னாச்சு? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? ஹலோ, கரெக்டா? ஓகே ஓகே, டன் டன் டன். சோ 40, சோ அந்த 40% டைரக்டா எடுத்துருப்பான். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் புரிஞ்சுதா? எப்படி டிஃபர் ஆயிருக்கு? ரெண்டு பேர் வாய்ஸ் கேக்குதா? இல்ல நாளைக்கு இங்க இருந்து பேச எங்களோட வாய்ஸ் உங்களுக்கும் உங்க வாய்ஸ் எங்களுக்கும் லேக் ஆகுது. அதான் ப்ராப்ளம். ஒரு 2-3 செகண்ட்ஸ் லேக் ஆகுது. அது தெரியுது எனக்கு. நான் லேப்டாப்ல பார்க்கும்போது எனக்கு தெரியுது என் வாய்ஸ் உங்களுக்கு 2 செகண்ட் கழிச்சு தான் ரீச் ஆகுது. ஆமாண்ணா. ஓகே ஓகே, சரி ஓகே. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 48 வரைக்கும் கிளியரா? அப் டு திஸ் நம்ம ஷேர் நோன் வரைக்கும் நம்ம கரெக்டா முடிச்சிட்டோம். இப்போ ஏஓபி பிஓஐல ஓகேவா? சோ அடுத்து உங்க இல்லஸ்ட்ரேஷன் எப்படி அடுத்து எப்படின்னா அடுத்து உங்க இல்லஸ்ட்ரேஷன் எப்படி டிஃபர் ஆகும்னு கேட்டிருப்பான். அடுத்ததுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து டாக்ஸபிள் பண்ற மாதிரி வந்துருவாங்க. பாருங்க, 2,92,200 பிளஸ் மேல இன்ட்ரெஸ்ட் ஆன் பிபிஎஃப், அது நீங்க டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அந்த 5,000 ரூபாய் மைனஸ் பண்ணீங்கன்னா கூட என்ன ஆயிடும்? ஏக்கு வந்து எக்ஸ்க்ளூடிங் ஏஓபி இன்கம். இந்த சினாரியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஏக்கு வந்து எக்ஸ்க்ளூடிங் ஏஓபி இன்கம் பண்ணியும் ஏ என்ன பண்றாரு? டாக்ஸ் கட்டுற மாதிரி வராரு. ஓகேவா? இஃப் எனி மெம்பர் இஸ் பிகம் பேபிள் அஸ் டாக்ஸ் அப்படின்னா ஏஓபி கையில என்ன ரேட்ல டாக்ஸபிள் ஆகும்? மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட்ல டாக்ஸபிள் ஆகும் பார்த்தோம் இல்லையா? 42.744% டாக்ஸபிள் ஆகும் ஏஓபி கையில. அப்ப போன சம்ல போட்ட அதே ஆன்சர் தான் அங்கேயும் உங்களுக்கு வரும். இந்த சம்ம இது ஏ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பிபிஎஃப் இருக்கு. இது ஒரு இன்கம். யூ சி இன்ட்ரெஸ்ட் ஆன் பிபிஎஃப் இஸ் அ இன்கம், ஐஎஃப்ஓஎஸ் இன்கம், பட் இஸ் எக்ஸம்ப்டட் இன்கம். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஒரு 2,92,000 இருக்கு. அப்போ 2,92,000 அப்படின்னா 2,50,000 மேல இருக்கு, ஸ்லாப் ரேட்டுக்கு மேல இருக்கு. அப்போ ஒரு மெம்பர் இங்க என்ன ஆயிட்டாரு? டாக்ஸ் பே பண்ற மாதிரி ஆயிட்டாரு. அதாவது ஏஓபி இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணியே டாக்ஸ் பே பண்ற மாதிரி ஆயிட்டாரு. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன் செகண்ட் சினாரியோ. கரெக்டா? நம்ம படிச்சதுல செகண்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ பாருங்க. வேற எனி மெம்பர் ஹாஸ் டாக்ஸபிள் இன்கம். ஏதாவது ஒரு மெம்பர் டாக்ஸபிள் இன்கம் வச்சிருக்காங்க அப்படின்னா ஏஓபி கையில அது என்ன ரேட்ல டாக்ஸபிள் ஆகும்? 42.744. ஆச்சா? புரிஞ்சுதா? அப்போ ஏஓபி கையில 42.744 பண்ணுங்க. அவங்க கையில டாக்ஸபிள் ஆகணும்னு கேட்டா ஆகாது, எக்ஸாம்டட். ஆனா இது ஏ லிமிடெட் ஒரு வேர்ட் செக் பண்ணுங்க. ஏ லிமிடெட் இல்ல, மெம்பர் தான். அப்ப ரெண்டு பேர் கையில டாக்ஸபிள் ஆகாது. என்ன சொல்லியிருக்கான்? சோ இப்போ போன சம்ல வந்து அதே ஆன்சர் தான் இருக்கு போகுது. போன சம்ல நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 2,48,940 வச்சா அதே 2,48,940 வந்துட போகுது. பிளஸ் வந்து ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட இன்கம் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகல, அதை கொடுத்துட்டான். இவருக்கு ஏ மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆகுது. ஸோ மற்றதெல்லாம் நில்லு நில்லு, ஏஓபி இது எல்லாமே நில்லு நில்லுன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல 2,92 போட்டிங்க அப்படின்னா ரிபேட் அப்ளிகபிள் பண்ணீங்க ஏக்கு அப்படின்னா டாக்ஸ் வந்து நில்லுன்னு வந்துடும். விச் மீன்ஸ் ரிபேட் அப்ளிகபிள் பண்றோம் அப்படின்னா நார்மலா ஆவரேஜ் ரிபேட்டே நீங்க கொடுத்தீங்கனாலும். ஒன் மோர் திங், இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏஓபி கையில மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட்ல நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் ரிபேட் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது, நார்மல் ரிபேட்டே அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா ஏஓபி வந்து என்னாச்சு? மார்ஜினல் டாக்ஸ்ல, விச் மீன்ஸ் 42.744 தான் டாக்ஸபிள் ஆச்சு. அதனால இந்த இடத்துல ஆவரேஜ் ரிபேட் வராது, நார்மல் ரிபேட் வரும். அப்போ நார்மல் ரிபேட்னா நம்மளுக்கு 5 lakhs வரைக்கும் லிமிட். 5 lakhs வந்து ஏ தாண்டல, ஸோ அதனால நில் ஆயிடுச்சு. இந்த லாஜிக் இங்க புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது? அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் 49. ஓகேண்ணா. ஓகேவா? பக்கா கிளியரா? ஓகே. ஸோ 50 வந்து
யூ வில் கெட் அ ஹோம்ஒர்க். ஏன்னா இங்கேயும் ஈக்குவல் ரேஷியோல கொடுத்துருக்கான். வேற ஏதாவது ஷேர் அன்னோன் அந்த மாதிரி ஏதாவது சம் இருக்கா? நான் ஏன்னா ஷேர் அன்னோன் சம் பார்த்தது கிடையாது. இங்க இருக்கு பாருங்க, 52 கடைசி கீழே ஒரு சம் கொடுத்துருக்கான். அதாவது அதுவும் வந்து ஹவு ஷால் யுவர் ஆன்சர் டிஃபர், இல்லுஸ்ட்ரேஷன் 50 படிச்சாதான் அதுவும் புரியும் போல இருக்கு. போங்களா, சரி ஓகே. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 50 போயிட்டு கொஷின் மட்டும் பார்த்துட்டு 52 போவோம். ஸோ கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி அன்னவுன்ல இருந்தா என்ன பண்ணணும் பிடிஎஃப்ல பார்த்துட்டு இப்போ அன்னவுன்ல இருந்தா என்ன பண்ண போறோம். ஓகே, சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வேர் நன் ஆஃப் த மெம்பர் இஸ் டாக்ஸபிள் அட் அ ரேட் ஹையர் தென் எம்எம்ஆர். அதாவது எந்த மெம்பருமே எம்எம்ஆரை விட அதிகமா கட்டுற மாதிரி வரல, அதிகமா இது டாக்ஸ் கட்டுற மாதிரி வரல. விச் மீன்ஸ் எல்லாருமே வந்து 42.744 கீழே தான் இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஃபாரின் கம்பெனி வச்சுன்னா 42.744 மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி எதனா சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா இந்த ஆன்சர் ஆஃப் ஏஓபி என்னப்பா, என்டையர் இன்கம் ஏஓபி இஸ் டாக்ஸபிள் அட் எம்எம்ஆர் ரேட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல இதே சுச்சுவேஷன் செகண்ட் சினாரியோ சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்கு. மெம்பர் கையில டாக்ஸபிள் ஆகும்னு கேட்டா டாக்ஸபிள் ஆகாது. இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஷேர்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியல அப்படின்னா மெம்பர் கையில நாட் டாக்ஸபிள் எல்லா சுச்சுவேஷன்லுமே. ஓகேவா? மேல கொடுத்துருக்க ஒரே ஒரு சுச்சுவேஷன் மட்டும் மெம்பர் கையில டாக்ஸபிள் ஆகும் இருக்கும். பட் இன் கேஸ் வந்து அன்னோன்ல இருக்கு அப்படின்னா மெம்பர் கையில ரெண்டுமே டாக்ஸபிள் ஆகாது. ஸோ இது ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஓகே, இன்கேஸ் வேற எனி மெம்பர் இஸ் சார்ஜபிள் மோர் தென் எம்எம்ஆர் விட ஜாஸ்தியா கொடுக்குறானுங்க அப்படின்னா என்டையர் இன்கம் ஏஓபி டாக்ஸபிள் சச் ஹையர் ரேட். எவ்வளவு ஹையர் ரேட் போச்சோ அந்த ரேட்டுக்கு வந்து டாக்ஸபிள் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபாரின் கம்பெனி ஆச்சுன்னா ஸ்லாப் ஆட் பண்ணும்போது, ஸ்லாப்னே வந்துடா, சர்சார்ஜ் ஆட் பண்ணும்போது ஹையர் ரேட் போக வாய்ப்பு இருக்கு. பட் சர்சார்ஜ் வர அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்கணும். ஓகே, அது கொடுக்கலாம் நம்மளுக்கு வராது. ஸோ திஸ் இஸ் யுவர் அன்னோன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல நோன் நீங்க தெளிவா இருக்கீங்க அப்படின்னாலே அதோட பார்ட்டு தான் அன்னோன். எம்எம்ஆர் ரேட்ல பண்ணணும். இன்கேஸ் எம்எம்ஆர் விட அதிகமா இருக்கு அப்படின்னா அதிகமான ரேட்ல பண்ணணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அடுத்து கீழே 67A என்ன கொடுத்துருக்காங்க, மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஏஓபி ஷார்ட்ஸ் ஆர் டிட்டர்மைன். ஓகே, இது வந்து அந்த நார்மல் தான். நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம், பேலன்ஸ் எப்படி அப்போசியேட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் மெம்பர் பே பண்ணியிருந்தா அது என்ன பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? இது நம்ம அந்த சம்லேயே பார்த்துட்டோம். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ இப்போ உங்களுக்கு அன்னோன் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. விச் மீன்ஸ் எம்எம்ஆர் ரேட் கீழே இருக்கு அப்படின்னா எம்எம்ஆர் ரேட்லேயே பண்ணிட போறீங்க. எம்எம்ஆர் ரேட்டை விட ஹையரா இருக்குன்னா ஹையர் ரேட்ல பண்ண போறீங்க. இவ்வளவுதான். இது மட்டும் ரிமெம்பர் பண்ணிட்டா போதும். ஓகே, நவ we are moving to the sum. ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஐயோ ஓகே. So illustration 50. X and Y being a member of AOP with the equal ratio. Furnish the following details. Compute the tax liability of AOP and member. Member கையிலையும் கேட்டிருக்கான், AOP கையிலையும் கேட்டிருக்கான். ஓகே, ஸோ சேம் சினாரியோ தான். போனஸ் டு எம்ப்ளாயிஸ் 5000 ரூபாய், அதர் எக்ஸ்பென்சிவ் போட்டு ஒரு 14000 ரூபாய் கொடுத்துருக்கான். சேலரி கொடுத்துருக்கான், இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்கான். அப்பா, இந்த சம்ல ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு தான். இதுல ஹோம்ஒர்க் சம்ல மைனஸ் பாயிண்ட் சொல்ல முடியாது, ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு கெய்னிங் பாயிண்ட்னே சொல்லிக்கலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 6000 ரூபாய் கொடுத்துருக்காண்டா. இந்த 6000 ரூபாய் நீங்க பிரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் திணறுவீங்க இந்த சம்ல. ஏன், என்ன ரீசன்? ஏன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நான் தனியா பிரிக்கணும்? பிகாஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் விச் மீன்ஸ் கேபிட்டல் கெயின் ஹேவ் செப்பரேட் ஸ்லாப், ஸ்பெஷல் ரேட்ஸ். ஞாபகம் இருக்கா? இவன் 15% தனியா டாக்ஸபிள் ஆகும். அதை பிரிச்சிருப்பானுங்க பாருங்க தனியா. இந்த சம் நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா. எப்போனா ஏதோ ஒரு பேட்சுக்கு என் சம ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன், உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த மாதிரி. அவனுங்க போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து என்னால போட முடியாது, எனக்கு சொல்லித்தா, ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதை நிக்க வச்சிட்டாங்க. பட் யூ ஹேவ் டு கோ. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொன்னேன் எந்த இடத்துல தனி ஸ்லாப் எடுக்கணும்னு. இப்போ உங்களுக்கு செக்ரிகேட் பண்றதுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இதை நீங்க தனியாவே ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் மோர் கிளியர். உங்களுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டி கிடைச்சிடும் ஏஓபி பிஓஐ கான்செப்ட்ல. இது நீங்க பிரிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே. ஓகேவா? ஸோ இதை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பிரிச்சிருக்கான் பாரு தனியா கேபிட்டல் கெயின் போட்டு 3000 ரூபாய். எங்க அதை ஆட் பண்ணிருப்பானுங்கன்னா இங்க ஆட் பண்ணி 41,000 காட்டிருப்பானுங்க டோட்டல் இன்கம். மறுபடியும் டோட்டல் இன்கம்ல இருந்து அதை தனியா பிரிச்சிருவானுங்க. தனியா பிரிச்சுட்டு மறுபடியும் 3000 தனியா ஆட் பண்ணுவானுங்க. என்ன ரீசனுக்குன்னா அது செப்பரேட் டாக்ஸ் ஸ்லாப்ல வரும் அப்படின்றதுனால 15% அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கோங்க.
செப்பரேட் ஸ்லாப்ல வருதுன்னா டாக்ஸ் கட்டாம காமிச்சு வச்சிருக்கான். இங்க 5,000 5,000 7,000 ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் 6,000 ஷார்ட் டர்ம் கேபிட்டல் 3,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் டோட்டல் இன்கம் 44 2,000 total income tax on above means rebate 87,6 is not available. சரி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வேற ஏதாவது கொடுத்துருக்கானா? ஓகே ஓகே ஃபைனலா வந்து ரிபேட் அப்ளிகபிள் பண்ணிருக்கான் பாருங்க. இந்த சென்ஸ் வாட் எவர் இஸ் பட் உங்களோட டோட்டல் வந்து இந்த இடத்துல 5 lakhs தாண்டலைன்னா இங்க 86 அவைலபிள் இல்ல. 86ன்றது நியூ ரிபேட்டா ஆவரேஜ் ரிபேட்டா? ஆவரேஜ் ரிபேட் அவைல் பண்ணாமலே ஏஓபி இஸ் நாட் சார்ஜ் டு டாக்ஸ் இன்ஸ் ரிபேட் அண்டர் செக்ஷன் 86 இஸ் நாட் அவைலபிள். இது வந்தும் அது டாக்ஸ்குள்ள வரல. ஏன்? ஏஓபி கையில ஏன் டாக்ஸ் வரல? டோட்டல் இன்கம் டாக்ஸ் ஆன் அபோவ் யூசிங் ரேட் அப்ளிகபிள் டு ஒன் இண்டிவிஜுவல். அட பாவீங்களா, இண்டிவிஜுவலோட டோட்டல் இன்கம் எதுவும் தாண்டவே இல்லையா? see here நடந்திருக்கு அப்படின்னா இன்கேஸ் மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட்ல ஆயிருக்கு 42.44 நடந்திருக்கு அப்படின்னா இங்க வந்து டாக்ஸபிளா இருக்கும். இங்க என்ன நடந்திருக்கு, ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்கு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் ஒன்று இருக்கு. ஸோ ஏக்கு வந்து டாக்ஸபிள் இன்கமே இல்லை. அதே மாதிரி ஒய் பாருங்க, இங்க ஒரு 2,20,000 இருக்கு, இது எக்ஸம்டடு, இது நீங்க கன்சிடரே பண்ணிக்க வேண்டாம். 2,49,000 அதாவது 2,50,000 தான் இருக்கு. அது போக நம்ம லாஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேற ஒன்று வச்சிருக்காரு. இங்கேயும் டாக்ஸபிள் இன்கம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா நான் டாக்ஸபிள் இன்கம் தான் இருக்கு. ரெண்டு பேர் கையிலும் நான் டாக்ஸபிள் இருக்கு அப்படின்னா ஏஓபிக்கு என்ன ரேட்டு? நார்மல் ஸ்லாப் ரேட் அப்ளிகபிள் ஆகுமா? நார்மல் ஸ்லாப் ரேட் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா ஏஓபி கையில நீங்க என்ன செக் பண்ணோம்? 50,000 மேல இன்கம் இருக்கான்னு செக் பண்ணோம். ஏஓபி கையில 50,000 மேல இருக்கான்னு பார்த்தா இல்ல, 41,000 தான் இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டான் அப்படின்னா நில்லுன்னு கொடுத்துட்டான். ஸோ இங்க நில்லானதுனால ஆட்டோமேட்டிக்கா இவனும் கையிலே நில்லாயிடும். இந்த சென்ஸ் எக்ஸ் ஒய்க்குமே ரிபேட் அப்ளிகபிள் பண்ணி நீங்க வந்து நில் பண்ணிடுவீங்க, அவங்களுக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகாது. புரிஞ்சுதா? இந்த சம் புரிஞ்சுதா? நான் ஜஸ்ட் மேல ஒரு கிளான்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க ஹோம்ஒர்க் தனியா போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நான் கிளான்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க மறுபடியும் இது உள்ள கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா? நீங்க இதுக்கு ஹோம்ஒர்க்கே வச்சுட்டு இருக்கலாம் நான் சம்ம அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், பட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. வரலன்னா நம்ம இன்னொரு நாள் ஒர்க் பண்ணுவோம். இன்னொரு நாள் நாளைக்கு தான், ஓகேவா? ஸோ இதுல வந்து வேற என்ன நம்மளுக்கு தெரியணும்? எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் 4,000 டிசலோட அதை நம்ம டிசால்வ் பண்ணோம். அதர் இன்கம் போட்டு அதை கொடுத்துட்டான். இப்போ நம்ம டேரக்டா இந்த சம்முல போயிடுவோம். 55 அன்னோனுக்கு அன்னோன்ல இருக்கு அப்படின்னா இப்போ என்ன சொல்லிட்டான், நம்ம ஆன்சர் மாத்தணுமா? எப்படி வச்சு மாத்த சொல்றான்? ஹவு ஷல் யுவர் ஆன்சர் டிஃபர்? இல்லுஸ்ட்ரேஷன் 50 ஷேர் இஸ் நாட் எக்ஸ் வந்து லிமிட்டடா ஃபாரின் கம்பெனியா, அதர் இன்கம் வந்து நில்லு, எக்ஸ் இது வந்து அதர் இன்கமே கிடையாது, ஒய் இது வந்து அதர் இன்கம் வந்து இருக்கு 92,000 வாட் எவர் இட் இஸ். எங்களுக்கு ஷேர் தெரியாது, அதே மாதிரி அது எக்ஸ் லிமிட் வேற, ஃபாரின் கம்பெனி. 40% நாங்கள் போடுவோம். 40 + 4 போட்டால் 41% தான் வரும். எம்ஆரோட கம்மியா இருக்கு. எம்எம்ஆரை விட கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன ரேட் எடுத்துக்கணும்? எம்எம்ஆர் ரேட்டே எடுத்துக்கணும். எம்எம்ஆர் ரேட்டே எடுத்துக்கிறேன் அப்படின்னா 42.744 எடுத்துக்க போறேன். டேரக்டா டோட்டல் இன்கம் நமக்கு எவ்வளவு கிடைச்சிச்சாங்க? 41,000 கிடைச்சிச்சா? அங்க நான் சொன்னேனே 41,000. ஸோ 41,000 இருக்கா? அந்த 41,000ல டேரக்டா மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் அப்ளிகபிள் பண்ணோம் 17,530. எக்ஸ் லிமிட்டெடுக்கு அதர் இன்கம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா கிடையாது, ஏன்னா இங்கேயே கொடுத்துட்டான் அதர் நில்லுன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? மாடிஃபை பண்ணி. ஸோ அதனால நில்லாச்சு. ஒய்க்கு வந்து 92,000, ஒய் வந்து இண்டிவிஜுவல். ஸோ அதனால அவருக்கு 2,50,000 தாண்டல. ஸோ டாக்ஸ் அனுபவம் நில்லாச்சு. ஓகே, this is all about your AOP Okay, no. and BOI. Done. சரி, இப்போதைக்கு இது போதும். நான் கால் எழுதி போட்டேன். இது நீங்க மறுபடியும் மெமரைஸ் பண்ணீங்க அப்படின்னா பிடிஎஃப் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்த சம்மரைஸ் இதுதான் ஓவரால் டிடிஎஸ்ஏ மொத்த சம்மரியும் இவ்வளோதான். இந்த சம்மரை நீங்கள் எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா மொத்தம் ப்ளஸ் வந்து ஏஓபி பிஓஐ தான் இப்போ பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இந்த ரிலீஸ் பெண்டிங் இருக்கு, பிளஸ் டிசிஎஸ் பெண்டிங் இருக்கு.
டிசிஎஸ் வேணா இப்போ பார்த்துருவோமா? டிசிஎஸ் வந்து ஒரு 3 பிடிஎஃப் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். டிசிஎஸ் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிடிஎஸும் ரிலீஃபும் மட்டும் பெண்டிங் இருக்கும். டிசிஎஸ் பார்த்துடலாமா? இல்லை டிசிஎஸும் நாளைக்கு சேர்த்து பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல் டேக் 2 கிளாஸ், மறுபடியும் இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்? ஏதாவது டிசைட் பண்ணுங்கடா. யாருன்னா மெசேஜ் பண்ணுங்க. நாளைக்கே பார்க்கலாம்ண்ணா. சரி, ஓகே தான். ஸோ அப்போ இப்போ போயிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம நாளைக்கா வந்துட்டு மார்னிங் என்னதுப்பா வேற ஏதாவது சொன்னீங்களா? இல்லைண்ணா லேக் ஆகுதுண்ணா.